ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீல் அண்ட் ஐஏஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் December 5th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெல்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இல்லை. ஒரு சில ஆர்டிக்கல், கொஞ்சம் ஆர்டிக்கல் மட்டும் இன்னைக்கு நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் வந்துருக்கிற லீட் ஆர்டிக்கல் டு நாட் ரைட் ஆஃப் ட்ரம்ப்ஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எழுதியிருக்கிறது வந்து யாருன்னா சசி தரூர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதோட ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். அது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இந்த ஐஆர் ரிலேட்டடாக சில நியூஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எப்படி வந்து சைனா கூட இந்தியா வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க, இந்த பார்டர் டிஸ்பியூட் எல்லாம் சால்வ் பண்ண ரெண்டு கண்ட்ரியும் ட்ரை பண்ணுறாங்க. ரஷ்யாவோட நம்மளோட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியா ரஷ்யா சம்மிட் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே அடுத்து கன்வீன் பண்ண போகிறாங்க. அண்ட் அமெரிக்காவோட புது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஆத்தர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப்போட அமெரிக்காவை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியாது, ஒதுக்கி வைக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எழுதியிருக்காங்க. அதாவது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு நல்லா தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ், அதே மாதிரி பைடன் எடுத்துட்டோம் அப்படின்னா தே ஆர் மோர் லிபரல் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ரைட் விங் அப்படின்ற வர்றப்போ இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்லாம் எப்படி இருக்கும்னா ப்ரொடெக்ஷனிஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விக்டரியை எப்படி பார்க்குறாங்கன்னா, இதை நமக்கு ஃபேவராகவும் சொல்லலாம், அகென்ஸ்டாகவும் சொல்லலாம். ரெண்டு சைட் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்குது. ஆனால் ஓவராலாக ரெண்டு சைட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மல்டிபோலார் வேர்ல்டில் யூஎஸோட ரோல் வந்து டிக்ளைன் ஆகும், அதோட மதிப்பு வந்து குறைய தான் செய்யும் அப்படின்றதுல யாருக்குமே எந்த விதமான செகண்ட் தாட்டே கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த மல்டிபோலார் வேர்ல்டுன்னு எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது யூனிபோலார். அதாவது இப்போ இந்த யூஎஸ் ரஷ்யா கோல்டு வாருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அது வந்து யூனிபோலார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் அமெரிக்காவுக்கு கோல்டு வார் நடக்கிறப்போ உலகத்தில் இருக்கிற அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாங்க. அது வந்து பைபோலார். ஒன்று ரஷ்யாவை ஆதரிக்கணும், இல்லைனா யூஎஸ் ஆதரிக்கணும், அந்த மாதிரி. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ மல்டிபோலார் அப்படின்னு வர்றப்போ நாட் ஒன்லி ஒன், மல்டிபிள் கண்ட்ரிஸ் தே ஹேவ் த பவர். ஓகே, அதுதான் மல்டிபோலார் வேர்ல்டு. இப்போ இது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைனாமிக்ஸ் ஆஃப் த ஜியோ பாலிட்டிக்ஸ். ஸோ அதை பேஸாக வச்சு இந்த ட்ரம்ப்போட விக்டரியை வந்து ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு என்னென்ன மாதிரி பவர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, அண்ட் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ அமெரிக்காவோட எக்கானமி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவோட எக்கானமி வந்து ஒரு லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த உலகத்திலேயே, அண்ட் டைவர்ஸான எக்கானமி கூட, அண்ட் இந்த எக்கானமியில் இன்னோவேட்டிவான எக்கானமியாக கூட இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து அந்த அமெரிக்காவோட கேபிட்டல் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டேபிளான மார்க்கெட்டாக இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட கரன்சி, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கரன்சி, குளோபல் ரிசர்வ் கரன்சி அப்படின்றதையும் நம்ம இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே அவங்க எக்கானமிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற ஆவரேஜ் எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஜ் வந்து ஒரு பெட்டர் வேஜ் கிடைக்கும். மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்போ இங்கே தான் நல்ல வேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் ஸ்ட்ரென்த்தாக ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிலிட்டரி ஆஸ்பெக்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே லார்ஜரான மிலிட்டரி வந்து யூஎஸ் கிட்ட தான் இருக்குது. அவங்க அவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, த்ரூ அவுட் த குளோப் இவங்களோட மிலிட்டரி ப்ரெசன்ஸ் இருக்கிறத வச்சு இது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆர்மி அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ மிலிட்டரி வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து. அதுக்கடுத்து வந்து எனர்ஜி செக்யூரிட்டி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆயில் ரிசர்வ் கிடையாது, கேஸ் ரிசர்வ் கிடையாது. நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில், கேஸ், இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் யூஎஸ்க்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆயில், கேஸ் இதெல்லாம் அவங்களுக்கே இருக்குது. அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து பெருசாக எக்கானமி வந்து நியூ ஃபியூச்சரில் அடி வாங்கும், கூடிய சீக்கிரம் அடி வாங்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நமக்கு வந்து இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு, அது வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூக்ளியர் பவர், அந்த நியூக்ளியர் கெப்பாசிட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது எந்த கண்ட்ரிலும் இல்லாத அளவுக்கு ஆண்டர்ப்ரனரியல் டேலண்ட் வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஆண்டர்ப்ரனரியல் டேலண்ட்டுன்னு ஏன் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கும். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னா எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறது கிடையாது, அதில் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கான டேலண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரிலலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மோர் தென் 95% ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அது ஏன்
ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆன்டர்பிரினருக்கு வந்து அந்த ஆன்டர்பிரினியரியல் ஸ்கில் வந்து பெருசா கிடையாது அவங்களுக்கு. இல்லாமலே என்ன பண்றாங்க, அரைகுறையா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா, வெறும் ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தான் அந்த ஆன்டர்பிரினியரியல் ஸ்கில் வந்து இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்டர்பிரினியரியல் டேலண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா லேபரோட காஸ்ட் வந்து அதிகமா இருந்தாலுமே அந்த ஒரு லேபருக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சேலரி கொடுக்குறாங்கன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ஹையரா இருக்கு மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்றப்போ. இது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து குளோபல் அஜெண்டா, அதாவது நிறைய வேலை வந்து குளோபல் அஜெண்டா வந்து செட் பண்றாங்க. இப்போ சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரி என்னதான் இப்போ அவங்களுக்கு புதுசா பணம் வந்தாலும், கேபிட்டல் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எக்கானமி டெவலப் ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மற்ற கண்ட்ரியில வந்து பிரசன்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா சைனீஸ் வந்து இங்கிலீஷ் அளவுக்கு என்ன ஆகல, ஸ்ப்ரெட் ஆகல. அவங்களோட கல்ச்சர் வந்து ரொம்ப அளவுக்கு பெனட்ரேட் ஆகி போகல. அதே வந்து யூஎஸோட கல்ச்சர் எடுத்துக்கோங்க, மெக்டானல்ட்ஸாக இருக்கட்டும், ஹாலிவுட் மூவிஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்மளோட எவ்ரிடே லைஃப்பை இம்பாக்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்களாக தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற கல்ச்சர்ஸையும் அவங்களோட கல்ச்சர் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜான பாயிண்ட். இப்போது யூஎஸ்க்கு வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து யூஎஸோட இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து ரொம்ப வீக்கான இண்டஸ்ட்ரியல் பேஸ். ஏன் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓவராக இம்போர்ட்டுக்கு தான் வந்து ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே பெருசாக வந்து மேனுஃபேக்சர் வந்து நடக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து டெவலப்டு கண்ட்ரி இல்லையா, சர்வீஸ் தான் அதிகமாக இருக்கும். மேனுஃபேக்சருக்கு வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதனால இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெப்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2034க்குள்ள அவங்களோட ஜிடிபியை காட்டிலும் 122% வந்து பப்ளிக் டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இவங்களோட மிலிட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்ல. அப்போ ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மிலிட்ரிக்கு வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை காட்டிலும் அவங்களோட கண்ட்ரியோட பட்ஜெட்டில் அதிகமாக அவங்க பே பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் அதிகமாக பே பண்ணுறாங்க. அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் தேவைப்படும் இல்லையா, அந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க நினச்ச மாதிரி பிரிண்ட் அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிரிண்ட் அடிச்சாங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாயிரும், டாலரோட வேல்யூ குறைஞ்சிரும் இன்டர்நேஷ்னலி. அதனால அந்த தப்பை வந்து பண்ணவே மாட்டாங்க. இன்ஸ்டெட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல இருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணி பணம் கேதர் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல இருந்து செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணி பணம் வந்து கேதர் பண்ணுறது. ஓகே, அப்படி யூஎஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெப்ட், அதாவது இன்டர்னல் டெப்ட் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா பெர் இயருக்கு இந்த செக்யூரிட்டிஸ்க்கு, இது வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டை காட்டிலும் அதிகமான அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் அ குட் சைன் ஃபார் த யூஎஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இஷ்யூஸ். ஸோ அங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஜீனோஃபோபிக்காக மாறிட்டு வராங்க. ஜீனோஃபோபிக்னா என்னன்னா, அதாவது ஃபாரினர்ஸ் அண்ட் வெளியே இருந்து ஏதாவது ஒன்று வருதுன்னா அதை நினச்சி பயப்படுறது அண்ட் இன்டர்னலாக அங்கே இருக்கிறத சில விஷயங்களையே ஸ்ட்ரேஞ்சாக பார்க்கறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோஃபோபிக். அதாவது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஜீனோஃபோபிக் கல்ச்சராக ஒரு மாதிரி சொசைட்டியாக மாறிட்டு வராங்க அப்படின்னா, இப்போது அமெரிக்கா வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் பணம் போடுறது மட்டும், அவங்களுக்கு அதுலேருந்து வர்ற பணம் மட்டும் பத்தாது. இந்த குளோபலில் எங்கே போனாலும் அவங்க என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து என்னன்னா குளோபலிஸ்ட் எலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் மீன் பண்ணியிருக்காரு. ஏன் குளோபலிஸ்ட் எலைட்னு சொல்கிறோன்னா, இப்போ அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரி வந்து ஓப்பனாக இருக்கணும்ல, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருக்கணும்ல. அப்போது அந்த மாதிரி நம்ம அந்த கண்ட்ரியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த கண்ட்ரிக்காரங்க யூஎஸ்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களே. அப்போது யூஎஸில் இருக்கிற அந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குளோபலைசேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோட பாலிசியில் கொண்டு வரணும், கண்ட்ரியை ஓப்பன் பண்ணணும், எக்கானமி அப்படின்னு. அப்போ இந்த குளோபலைஸ்ட் எலைட்ஸுக்கு இருக்காங்க இல்லையா பணக்காரங்க அமெரிக்காவில், அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே இந்த கண்ட்ரி வந்து மாறிட்டு இருக்கு. ஆனால் இதனால தான் வந்து ஜீனோஃபோபிக் கண்டிஷன் வந்து வருது அப்படின்று ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து ஒரு ரிலேட்டிவ் கம்பேரிசன் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதாவது இந்த 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஸ்லோ டவுன் வந்து வந்துச்சு, சப்ரைம் கிரைசிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிள் ஆனாங்க. அந்த சுச்சுவேஷனில் சைனா வந்து வளர ஆரம்பிச்சாங்க. சைனா வந்து ஒரு குளோபலுக்கான ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற ஆரம்பிச்சது. ஈவன் யூஎஸ் கூட என்ன பண்ணுறாங்க, சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு.
சைனா இந்த அளவுக்கு வளர்றதுக்கு முக்கியமான காரணமே யூஎஸ்ல இருக்கிற அந்த கேபிட்டலிஸ்ட் இருக்காங்களே அவங்க வந்து இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேபிட்டல் தான் சைனாவை வளர்த்ததுக்கே காரணம். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸோட டாமினன்ஸையே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சைனா வளர்ந்து நிற்கிறாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த ஒரு மல்டிபோலார் வேர்ல்டில் நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கணும், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். நம்ம சைனாவையும் பேலன்ஸ் பண்ணணும், ரஷ்யாவையும் பேலன்ஸ் பண்ணணும், ஈரானையும் கன்சிடர் பண்ணணும், யூஎஸையும் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே நம்ம ஒதுக்கிடக்கூடாது. ஜஸ்ட் ட்ரம்ப் வந்து வந்துட்டாரு, இவர் வந்து ரைட் விங் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார், ப்ரொடக்ஷனிசம் வந்து கொண்டு வருவார், டாரிஃப்ஸ் போடுவார் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து தனியாக ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, தட்ஸ் இட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இப்போ நம்ம அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஏன்னா அதெல்லாம் இந்த இஷ்யூலேருந்து நம்மளால் இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆர்டிக்கல் யூஸ் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் டாபிக், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் ஃபார் உமன் அஸ் நியூ போல் பிளாங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசெண்டாக வந்து இப்போ ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லாம் நடந்தது இல்லையா, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்டில். ஸோ அந்த எலெக்ஷனோட நேரேட்டிவ்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கான கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போது இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 ஸ்டேட்ஸில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவோட விமன் பாப்புலேஷனில் 1/5 இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகுறாங்க. இப்போ வந்து நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு வெல்ஃபேர் ஓரியன்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ வெல்ஃபேர் வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ இங்கே என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் உமனுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஒரே வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியா? ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து காப்பி பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 14 ஸ்டேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நம்பர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது எந்த விதமான இனோவேஷனும் இல்லாமல் பாலிசியை அப்படியே காப்பி பண்ணுறாங்க. ஈவன் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாலுமே இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசியை வந்து காப்பி பண்ணுறாங்க. அப்போ இது ஏன்? வெல்ஃபேரில் ஒரு இன்னோவேஷன் கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஆஸ்பெக்டில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா விமனோட இன்க்ரீஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் தான். ஏன்னா அவங்களோட ஓட்டர் டர்ன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 47% இருந்தது 50 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா 66% இருக்குது. ஸோ இந்த டர்ன் அவுட் வந்து ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ், உமனோட பொலிட்டிக்கல் அந்த டர்ன் அவுட்டுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த உமன் ரிசர்வேஷன் பில் லோக்சபாவில் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க இல்லையா, அது அண்ட் நாரி சக்தி ஸ்கீம் இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்போது இதை வந்து ஒரு காரணமாக நம்மளால் பார்க்க முடியும், இந்த மாதிரி டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உமனுக்கு கொடுக்கறது. அண்ட் இதில் வந்து பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரெக்டாக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலயமா மிடில் மேனோட ரோல் இல்லாமல் போயிடுது. அதாவது அதர் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஸோ இவங்களாம் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அங்கே டெஃபினட்டாக கரப்ஷன் தான் வரும். கவர்மெண்ட் அந்த கொடுக்க வேண்டிய அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முழுசாக போய் பெனிஃபிஷியரிக்கு சேராது. அப்போ இந்த மாதிரி டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நம்மளால் கரப்ஷனை வந்து என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்கும், அந்த வில்லேஜில் போயிட்டு அந்த ஊரோட தலைவரை வந்து ஒரு பொலிட்டிஷியன் கன்வின்ஸ் பண்ணால் போதும், என்டையர் வில்லேஜும் என்ன பண்ணும், அந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து ஓட் போட்டுரும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து சிட்டிசன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு என்ன பெனிஃபிட் இந்த பொலிட்டிஷியனால நடந்திருக்கு, என்ன வெல்ஃபேர் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக பொலிட்டிக்ஸ் வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ உமனை வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணியே ஆகணும். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்குறப்போ அவங்க ஆக்சுவலாக அதை ஃபீல் பண்ணுவாங்க, டைரெக்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு. ஸோ அது ஒரு பெனிஃபிட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ பேட்ரிமோனியலிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, பொலிட்டிஷியன்ஸ் வந்து டெக்னாலஜி மூலியமாக டைரெக்டாக ஓட்டர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, ஓட்டர் செக்யூர் பண்ணுறது. ஓகே, தட் இஸ் டெக்னோ பேட்ரிமோனியலிசம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக குயிக்காக இம்பாக்ட் வந்து நடக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அடுத்து வந்து பாப்புலிஸ்ட் அப்பீல், விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு வந்து இந்த கொடுக்குற இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட், ஏன்னா அவங்க ஏற்கனவே வறுமையில் இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ மக்கள் மத்தியில் இது வந்து ஒரு நல்ல அப்பீல் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் இந்த டைரக்ட் பெனிஃபிட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக. ஓகே, பட் இருந்தாலுமே இதில் வந்து சர்டன் இஷ்யூஸ் இருக்குது. அது என்ன கோர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெல்ஃபேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றி தான் இந்த இஷ்யூ வந்து இருக்குது. அதாவது இந்த வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னோவேட்டிவாக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு போகுதுன்னா ஃப்ளாட்டனிங் ஆகிட்டு போகுது. இப்போ ஃப்ரீபீஸ் ஒரு ஸ்டேட்டில் கொடுத்து பொலிட்டிஷியன்ஸ் வந்து சீட்ஸை செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அடுத்து அப்படியே கண்டினியூஸாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஃப்ரீபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு
நடந்துச்சு, நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லையும் இந்த மாதிரி இனோவேஷன் இல்லாமல் சிமிலர் ஸ்கீம்ஸை வந்து அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் வந்து இனோவேஷனே இல்லாமல் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமோட அந்த வெல்ஃபேரோட பர்பஸை வந்து ஃப்ளாட்டனிங் ஆக்கிடும். இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, அதுக்கேற்றாப்புல அந்த ஃபீட்பேக்கு ஏற்றாப்புல எப்படி நம்ம இனோவேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். ஓகே, இது வந்து ஒரு இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட கெப்பாசிட்டி இஷ்யூ. அதாவது இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து இந்த மிடில் மேன்ஸை குறைச்சி ஒரு சொல்யூஷனாக இருந்தாலுமே டீப் சிஸ்டமிக் இஷ்யூஸை வந்து இது சால்வ் பண்ண போகிறது கிடையாது. இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் ப்ரைவேட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ பீப்புளுக்கு வந்து கையில் காசு கிடைக்கிறனால இவங்க வந்து மேஜர்லி எதை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் கிட்ட தான் இவங்க டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த செட்டன் அமௌண்ட் வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணுது. லைக் ஒரு வெல்த்தி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை தேடி தான் போவாங்க, ப்ரைவேட் எஜுகேஷனை தேடி தான் போவாங்க. அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இவங்களை வந்து அதுக்கு நம்ம புஷ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான். இட்ஸ் லைக் அ பேண்டேஜ் தான், நாட் பர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே, இதெல்லாமே கோர் இஷ்யூஸ். இதெல்லாமே நம்ம வந்து சரி பண்ணணும். ஃபியூச்சரில் வந்து சில ஸ்கீம்ஸ்லாம் வரப்போகுது இதை ரெக்டிஃபை பண்ணி ஆல் இண்டியா லெவலில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆஸ்பெக்டில் சொல்லியிருக்காங்க. பட் வி நீட் டு இன்னோவேட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்றது தான் இந்த ஓவரால் ஆர்டிக்கிளோட இஷ்யூ. ஓகே, that's it for this article. And நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஆன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து லாஸ்ட் மந்த் G20 மீட்டிங்காக பிரேசில் போகிறதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவோட, அதாவது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவோட நைஜீரியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் அன் இந்தியன் பிரசிடென்ட் விசிட்டிங் வெஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு சொல்லலாம். ஸோ டைரெக்டாக அவங்க லீடரே வந்து ஏர்போர்ட்டில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணாங்க. இது ஒரு சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை இதுக்கு முன்னாடி வாங்கின ஃபாரின் டிக்னேட்டரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1960s குவீன் எலிசபெத் டூக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கண்ட்ரி இந்தியாவை எவ்வளோ வேல்யூவாக பார்க்குறாங்க அப்படின்றது தான் இது வந்து சிக்னிஃபை பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இந்தியாவுக்கு நைஜீரியா அந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து இது ஓரளவுக்கு ஒரு பார்கெனிங் பவர் இந்த கண்ட்ரிக்கு இருக்கிறனால இப்போ ஆஃப்ரிக்கன் யூனியன் மாதிரியான இதிலலாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சில மூவ்ஸ்லாம் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நைஜீரியா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியா கிட்ட வந்து ஆர்ம்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட், பொட்டன்ஷியலான மார்க்கெட் இப்போ சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதோட இதுவும் ஒரு கண்ட்ரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பார்ட்னர். நம்ம வந்து எய்டு கொடுத்துட்ருக்கோம் அண்ட் அது போக கன்செஷனல் லோன்ஸ் கொடுக்குறோம் இவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியா இந்தியாவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பார்ட்னர். ஓகே, பட் நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா என்னதான் நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டான பார்ட்னர் நம்ம இருந்தாலுமே நைஜீரியாவோட மேஜர் கனெக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா சைனாவோட 200 கம்பெனிஸ் வந்து நைஜீரியாவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்ரிக்காலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் சைனா வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியா தான். இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அது போக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் சைனா வந்து ஃபண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று நமக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் மேட்சிங் கொஸ்டினில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேக்கி டீப் சீ போர்ட் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்கறதுக்கு. ஓகே, இது வந்து நைஜீரியாவில் இருக்குது. இதை ஃபண்டு பண்ணுறது வந்து சைனா தான். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட டெலிகாம் கம்பெனி ஹுவாவே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆப்டிக் ஃபைபர் கனெக்ஷன் வந்து நைஜீரியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட மைனிங் கம்பெனிஸும் நைஜீரியாவில் சிக்னிஃபிகண்டான ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நைஜீரியா சைனா கனெக்ஷனில் இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம வந்து நைஜீரியாவுக்கு ஒரு கீ பார்ட்னராக இருந்தாலுமே ரீசெண்ட் டைமில் நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு உண்டான பைலேட்ரல் ட்ரேட் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஏன் டிக்ளைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஜாரிட்டி வந்து சைனாவோட க்ரூட் ஆயில் வந்து சீப்பாக கிடைக்கிறனால நம்ம அங்கேருந்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட் ஷேர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. நம்ம இங்கேருந்து க்ரூட் ஆயில் பெருசாக வாங்குறது இல்லை, பட் இருந்தாலுமே நம்மளோட ஃபாரின் ரிசர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சைனாவோட ரஷ்யாவோட க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்கு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது இல்லையா, அதனால் ட்ரேட் வந்து டிக்ளைன் ஆகுது. பட் இருந்தாலுமே ரெண்டு கண்ட்ரியும் நம்ம என்னென்ன இதிலலாம் கோஆப்ரேட் பண்ணணும், நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இதை வந்து இன்னுமே டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியா தரப்புலேருந்து என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆஃப்ரிக்காவில் சைனாவை வந்து நம்மளால் கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்
பிசினஸ் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல், ட்ரம்ப் டேரிஃப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா சேஸ் நிதி சிஇஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிதி ஆயோகோட சிஇஓ வந்து இதை சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை பார்க்குறாரு. ட்ரம்ப் வந்து ஒரு 3 கண்ட்ரிக்கு வந்து ஹை டேரிஃப் வந்து செட் பண்ணியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சைனாக்கு, மெக்சிகோக்கு அண்ட் கனடாக்கு. ஸோ இந்த 3 கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹை டேரிஃப் செட் பண்ணதுனால இது கண்டிப்பாக குளோபல் ட்ரேட் டிஸ்ரப்ஷனை வந்து கொண்டு வரும். ஓகே, இந்த டிஸ்ரப்ஷன் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிப்போர்ட்டோட சொல்லியிருக்காரு, ட்ரேட் வாட்ச் ரிப்போர்ட். அதாவது இந்தியா வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நார்த் அமெரிக்காவுக்கு மட்டும் நம்மளோட ட்ரேடில் 21% ஆஃப் த ட்ரேட் வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து டேரிஃப் ஹையாக போட்டாங்க அப்படின்னா இந்த 21% இன்னுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில செக்டோரல் டிக்ளைன் இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல், இதிலெல்லாம் டிக்ளைன் ஆனாலுமே நமக்கு அதர் குட்ஸ் அண்ட் இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணிக்கணும். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து ஒரு மேசிவ் பூமாக இருக்க போகுது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் இந்தியா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒரு அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்காங்க. அது என்ன அட்வான்டேஜான பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் ரிலேஷன்ஷிப். ஏன் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரேட். ஓகே, அதை விட்டுட்டு அதர் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா, கோஆப்ரேஷன் ஏதாவது நம்ம பண்ணுறோமா, கல்ச்சரல் இன்டெகிரேஷன் இருக்கா, இல்லை அங்கேருந்து இங்கே ஃபினான்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது எக்கனாமிக் ப்ராஜெக்ட் ஒன்றா நம்ம ரன் பண்ணுறோமா, எதுவுமே கிடையாது. இது வந்து பியோர் எக்கனாமிக் ட்ரேட் ரிலேஷன்ஷிப். ஆனால் யூஎஸ்க்கும் நமக்கும் அப்படி கிடையாது. யூஎஸ்க்கும் நமக்கும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது, கோஆப்ரேட்டிவாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்கான ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். இதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கணும், கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளோட நிதி ஆயோகோட சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இது லாங் டேர்மில் தான் தெரியும், இப்போ உடனே நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அண்ட் தட்ஸ் இட். இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நம்ம முடிச்சாச்சு, கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈவன் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் தேவைப்பட்டாலுமே நீங்கள் அதுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ரிப்ளை வரும், இல்லைனா நானே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து தமிழில் சொல்லுங்கள், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, கம்யூனிட்டி பேசிஸ்லேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து தமிழில் தேவைப்பட்டது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அதை நாங்களே வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவோம், இல்லைனா நம்மளோட ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்ம கம்யூனிட்டியை அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு வழி. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா ஆர்டிக்கிளும் கவர் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. எல்லா ஆர்டிக்கிளும் கவர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஓகே, ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஆர்ட் ஆஃப் செலெக்ஷனை கற்றுக்கணும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், விட்டு தள்ளணும். ஒரு நாள் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா 1-2 நியூஸ் ஆர்டிக்கல் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்தாலே அதிகம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு பாலிசி மேக்கராக, டிசிஷன் மேக்கராக வர முடியும். நீங்கள் படிங்க. இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் உங்களுக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன ஆர்டிக்கல் தேவையோ அதை வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, இப்படி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும். அண்ட் நமக்கும் சில கெப்பாசிட்டி இருக்குது ஹியூமன் பீயிங்காக. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணவும் முடியாது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் உங்களுக்கு கேட்க போகிறதும் கிடையாது. இப்போ நீங்கள் இதிலெல்லாம் கற்றுக்கிறத வச்சு உங்களோட மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங் வந்து ஷேப் ஆகும். நீங்கள் வந்து கண்டென்ட்டுக்காக படிக்கக்கூடாது, குவாலிட்டிக்காக படிக்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.